குட் மார்னிங் பிரதர். பிரதர் வாய்ஸ் கேக்குதுங்களா? பிரதர் வாய்ஸ் கேக்குதுங்களா பிரதர்? பேசுங்க சிஸ்டர். குட் மார்னிங் லீடர்ஸ். மை செல்ஃப் சூர்யா, அசிஸ்டன்ட் பிரான்ச் டைரக்டர் லெவல்ல இருக்கேன். என்னுடைய அப்ளையர் வந்து இப்போ பிரான்ச் டைரக்டர் பழனி பிரதர், சில்வர் டைரக்டர் கண்ணன் பிரதர். நான் இன்னைக்கு வந்து ரெஸ்போ கேர் பத்தி பேசலாம்னு இருக்கேன் பிரதர். எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அண்ணா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 43 வயசு ஆகுது. அவர் ஒரு 20 வருஷமா வந்து பஞ்சு மில்லுல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அவருக்கு வந்து நுரையீரல்ல வந்து நிறைய வந்து அந்த பஞ்சுங்கெல்லாம் சேர்ந்த நுரையீரல்ல வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெளியில இருந்து ஹாஸ்பிட்டல் வந்து மெடிசன் சாப்பிட்டு இருந்தாரு சார். இப்போ நான் சப்ளிமெண்ட் கொடுக்குறேன்னு தெரிஞ்சு அவர் வந்து எங்க கிட்ட வந்து கேட்டாரு. எனக்கு எங்க இந்த பிசினஸ்ல வந்து எங்க வீட்டுக்கு தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க பிரதர். எங்க வீட்டுக்காரர் நானும் சேர்ந்து அவர்கிட்ட பேசி எனக்கு சப்ளிமெண்ட்ல வந்து எல்லா விதத்துலயுமே உதவி பண்றது வந்து கண்ணன் பிரதர் தான். நான் பிரதருக்கு வந்து இந்த நேரத்துல வந்து ரொம்பவே நன்றி சொல்றேன். ஏன்னா பிரதர் தான் எந்த டைம்ல கால் பண்ணாலுமே பிரதர் எல்லா சப்ளிமெண்ட்டுக்குமே வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்றாரு. இப்போ நான் பிரதர் சொன்ன சப்ளிமெண்ட் எல்லாம் வந்து அவருக்காக கொடுத்தேன். நான் ரெஸ்போக்கர், குர்குமின், கேனோடர்மா கொடுத்தேன் பிரதர். இப்போ அவர் யூஸ் பண்ணி ஒரு 20 days தான் ஆகுது. நாங்க வந்து கொடுத்தோம். நம்ம என்ன எப்படி இருக்காரு அப்படி சொல்லிட்டு கேட்கலாம் சொல்லிட்டு போன வாரம் தான் நானும் எங்க வீட்டுக்காரும் அவர்கிட்ட போயிட்டு அண்ணா எப்படின்னா இருக்கு, சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்குன்னு கேட்டா அவர் எழுந்து நின்று ரொம்ப கையெடுத்து கும்பிட்டு அப்படியே கண்ணே கலங்கிட்டாரு பிரதர். நவீன், நான் இந்த மாதிரி வந்து நான் தலைகாணியில படுத்து தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சு. நான் வந்து நைட்ல எனக்கு தூக்கமே வராது. நான் வந்து ஷோபால சாஞ்சிட்டே தான் தூங்குவேன், கை வச்சுட்டே தூங்குவேன். ஒன்ஸ் நான் படுத்தா எனக்கு வந்து அப்படியே இருமல் வந்துட்டே இருக்கும். ஒரு வாட்டி இருமல் வருதுன்னா தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். என்னால நைட்ல நிம்மதியா தூங்கவே முடியாது. நான் தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சு. இதுக்காகவே நான் நைட்ல வந்து நிறைய டைம் வந்து குடிச்சிட்டு வந்து படுப்பேன். இந்த எப்படியாவது என்னையும் மீறி நான் தூங்கணும்னு சொல்லிட்டு அதனால எனக்கு என் பொண்டாட்டிக்கும் வீட்டுல நிறைய சண்டை வரும். ஆனா நீ இந்த சப்ளிமெண்ட் வாங்கி கொடுத்தோடனே சாப்பிட்டு ஒரு 20 நாள் தான் ஆகுது. நான் நிம்மதியா தலைகாணில கை வச்சு படுத்துட்டு தூங்குறேன். இந்த மாதிரி தூங்கி நான் ரொம்ப நாள் ஆகுது. நான் இது உனக்கு தான் நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு அவர் வயசுல பெரியவர் இருந்தாலும் எங்க வீட்டுக்கார கையும் என் கையும் பிடிச்சிட்டு ரொம்ப நன்றி சொல்லிட்டு ரொம்ப கண் கலங்கி பேசினாரு. எங்களுக்கே ரொம்ப சூப்பரா இருந்தது. பரவாயில்ல, நான் இருக்கட்டும்னா நீங்க இன்னும் இது இப்படி விட்டுறாதீங்க. ஒரு 3 மாசம் தொடர்ந்து சாப்பிடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும், உங்களுக்கு உடம்பு நல்லாயிடும் சொல்லிட்டு வந்தோம் பிரதர். அந்த மாதிரி அவங்க சொல்லி நம்ம கேட்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. பரவாயில்ல, நம்ம சப்ளிமெண்ட் கொடுத்து ஒருத்தவங்க நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நான் ரொம்ப வருஷமா தூங்காம இருந்தேன், உங்களால நிம்மதியா இப்ப தூங்குறேன்றத கேட்கும்போது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது பிரதர். இதுக்கு நான் வந்து கண்ணன் பிரதர் தான் ரொம்பவே நன்றி சொல்லுவேன். ஏன்னா பிரதர் தான் நாங்க எந்த டைம் கால் பண்ணி நாங்க சப்ளிமெண்ட்ல ஏதாவது டவுட் கேட்டாலும் பிரதர் எப்ப கால் பண்ணாலும் உடனே எங்களுக்கு சப்ளிமெண்ட் சம்பந்தப்பட்ட எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அவங்க கிட்டயும் பேசுவாரு பிரதரு. அதனால இந்த டைம்ல நான் வந்து கண்ணன் பிரதருக்கு ரொம்பவே நன்றி சொல்றேன் பிரதர். தேங்க்யூ பிரதர், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. Okay, thank you so much, sister. Okay, great explain.